ஹலோ ஆயிங்க ஒரு மினி பிளாக் பார்த்துலாங்களா. பாலக்கீரை வந்து பதல் வரைக்கும் வந்தோம். பார்த்தீங்களா, பாலக்கீரை கூடயே பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சாப்பிட்டா கண்ணுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. ஆனால் இது குப்பையை நினச்சி வீசிடுறாங்க. குப்பரக்கறி இது வந்து பருப்புக்குள்ளே போட்டு இது பண்ணலாம். வதுலுக்கார அசடையெல்லாம் அடிச்சிட்டு வந்துடும். இதாங்க முடக்கத்திலாங்கீரை. நாங்கள் வந்து பதவல் பிடுங்கலான்ட்டு வந்தோம் பாலக்காட்டுக்குள்ள. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட அருமையான கீரைகள் அது கூடயே இருக்குது. வேலியில் படர்ந்து இருக்கும். கோவக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து நாட்டு புதினா. இது வந்து அதிகமாக வளராது, இந்த மாதிரி குருத்தாட்டவே தான் இருக்கும். இது பரங்கிக்காய் செடி நாங்கள் போட்டுட்ருக்கோம். என் பொண்ணு வச்ச கொய்யா மரம். குச்சிக்கிழங்கு வேலி ஓரத்தில் கிடக்கிறதுல தாங்க தங்கமாட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. கீரைகள், பீக்கங்காய் செடி பிஞ்சு விட்டுருக்கு. வச்சு 8 நாள் ஆச்சுங்க. பார்த்தீங்களா, தெரியுது. இது மண்டை சுரக்காய் செடியுமாங்க, அதுக்கு சேர்ந்தது. இது பலாச் மரங்க. ஒரு வருஷமாச்சு வச்சு 5 வருஷத்தில் காய் பிடிக்குங்களாமா. இது ஹைப்ரிட் மல்லி. தலை அகலமாகவும் கால் வந்து கொஞ்சம் ஊக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது நாட்டு மல்லி. அதிக வளர்ச்சி கொடுக்காது. இந்த மாதிரி பொடி தலை வந்து சிறுசாக இருக்கும். அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்களா, சிறுசுலேயே தெரியுது பாருங்கள். இது நாட்டு மல்லி தலை சிறுசாக இருக்குது. ஹைப்ரிட் தலை பெருசாகவும் இருக்கும், தண்டுவாக பெருசாகவும் இருக்கும்.